வாங்கி துண்ணுட்டு அந்த வேலையை ஒழுங்கா செய்யாத எங்க தளபதி பேரை கெடுக்குறாங்க. எதுவும் செய்யாத இருந்தாரு, எதுவும் செய்யாத இருந்தாரு. நைட்டு போச்சு, கால் கையெல்லாம் போச்சு நைட்டு. அப்ப என்ன முதலமைச்சர் தரல எங்க மேல பழி போடுறது. மின்சாரத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடு. பொன்னேரி மின்சார சொந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடு. வஞ்சிக்காதே பாமர மக்களை வஞ்சிக்காதே பாமர மக்களை வஞ்சிக்காதே. நாங்க ஒரு பாராட்டத்தை கழிச்சோம். நைட் எல்லாம் 4 மணி வரையும் உட்காந்தோம். 4 மணி வரையும் தூக்கம் இல்லாத உட்காந்தோம். ஒரு தலைவர் எங்க ஆட்சியில எல்லாமே தான் செய்யறாங்க. அரசியல தான் அவங்க ஏன் சொல்றீங்க? சொல்லு பாக்கலாம். ஏன் சொல்றீங்க? பஸ் கண்டக்டருக்கு இருந்து ஈபில இருந்து டீச்சர்ல இருந்து எல்லாருக்குமே சம்பள உயர்வு இருக்கு. வாங்கி துண்டு மங்களபாரின்னு உட்காந்துக்கிட்டு ஒரு அமைச்சர் பேரை கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதான் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நேர்காணொலியா எங்க தளபதி இது பார்க்கணும். நேர்காணொலியா பார்க்கணும் எங்க தளபதி இது. இந்த ஈபில வந்து கேட்கணும். இங்க நாங்க அமர்ந்திருக்கிற பொன்னேரி நகராட்சியில் தொடர்ந்த வண்ணம் ஒரு மாத காலமாக இரவென்றும் பகலென்றும் பாராமல் மின்சார துண்டிப்பு தொடர்ந்த வண்ணம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த துண்டிப்புக்கு காரணத்தோடு நாங்கள் பல மனுக்கள் மேலதிகாரிகள் கொடுத்தும் கூட எந்த செவியும் சாய்க்கவில்லை. அவர்கள் போதிய நடவடிக்கை இல்லை. இங்கே வேலை செய்கிற நபர்கள் அப்படிப்பட்ட வேலை செய்யவில்லை. உதாரணத்திற்கு நேற்று பகல் 2 மணிக்கு போன மின்சாரம் விடியற்காலை 4 மணிக்கு வந்தது. எந்த அதிகாரியும் அலட்சிய போக்குடைய எங்களுக்கு பதில் அளிக்கிறார்கள். அவர்கள் செவி சாய்ப்பதில்லை. ஒரு அதிகாரி சொல்றாரு, என்ன சார் போன் எடுக்க மாட்டேங்கன்னு கேட்டா, இன்வெர்டர் வாங்கி வச்சுக்க வேண்டியது தானே, ஏன் ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுக்க வேண்டியது. இப்படி மக்களின் மீது ஒரு கேவலமாக ஒரு செயல்படுகிற அதிகாரிகள் இந்த பொன்னேரி மின்சாரத்துறை சார்ந்த நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போஸ்ட் யாரும் தெரியல, நியூட்ரல் பேஸும் தெரியல, எர்த் எதுன்னு தெரியல, போல் நெட்டு தெரியல, எந்த விஷயமே தெரியாம இங்க இருக்கிற வேலை செய்யற ஒரு தொழிலாளிகளால இந்த பொன்னேரி பகுதியில் இருக்கிற அத்தனை 20-30,000 பேர் மக்கள் தொடர்ந்த வண்ணமே ஒரு மாத காலமாக இங்க ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பலமுறை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்றும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தமிழக அரசு கவனத்திற்கு இந்த பொன்னேரி மின்சாரத்துறையை நல்ல கண்டித்து இன்றைக்கு பொதுமக்களாகிய என்னோடு சேர்ந்திருக்கிற சக நகராட்சியோடு சேர்ந்த கவுன்சில் அனைவரும் சேர்ந்து இன்று மனுக்கள் வாயிலாக அதிகார செல்ல வந்தோம். அதிகாரி இன்னும் வரவில்லை. 12 மணி காலமாகி கூட இந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த எந்த அதிகாரியும் ஒரு மக்களுடைய பிரதிநிதித்துவம் வந்திருக்கிறோம், எதற்காக வந்திருக்கிறார்கள் ஏன் என்று இதுவரும் செவி சாய்க்கவில்லை. தொடர்ந்து வண்ணம் இந்த மின்சாரத்துறை பொன்னேரியில் அலட்சிய போக்குவரத்து செயல்படுகிறது. பக்கத்தில் இருக்கிற மகேந்திரா சிட்டிக்கு 24 மணி கரண்ட் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற மெஸ்க்கு 24 மணி கரண்ட் இருக்குது. ஆனா இங்கிற பாமர மக்களுக்கு 24 மணி கரண்ட் இல்லை. குறைஞ்சபட்சம் 10 மணி முழுசா கரண்ட் இல்லை. அதுக்கு மேல விவசாயம் செய்கின்ற நண்பர்கள் தொடர்ந்த வண்ணமே அவர்களுக்கு போதிய வசதிகள் செய்ய கொடுப்பதில்லை. கேட்டா இலவச கரண்ட் தானே உனக்கு தான் வந்துடுறாங்க. கரண்ட் இலவசமா இருந்தாலும் கூட விவசாயி அங்கே பயிரிட்டால் தான் இந்த மண்ணின் மக்கள் மீது அவருடைய உணவை சரி செய்ய முடியும் என்றால் பல முறை மனு கொடுத்தும் கூட இலவச கரண்ட் 500 ரூபாய் கொடுத்தா வந்து பீஸ் போடுறேன், 2000 ரூபாய் கொடுத்தா ஒயரம் மாட்டுறேன், 10,000 ரூபாய் கொடுத்தா போஸ்ட் மாட்டுறேன். இப்படி ஒவ்வொரு இங்கு சார்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் பணமாகத்தான் குறிக்கோள் செய்ய மக்களின் மீதும் மக்களுடைய நலன் மீதும் விவசாயத்தை சார்ந்த நண்பர்கள் மீதும் வேளாண் துறை நண்பர்கள் மீதும் எவ்விடம் பொருட்படுத்தாமல் இந்த மின்சாரத்துறை பொன்னேரி செயல்பட்டிருக்கிறது. இன்று இது ஒரு ஆரம்பமான விஷயம் தான். தொடர்ந்து இந்த பெரிய லெவலில் நாங்கள் அனைவரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து இந்த பொன்னேரி நகராட்சியை கண்டித்து தமிழக அரசுக்கு நாங்கள் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் முடிவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பொன்னேரி சுற்றி பொன்னேரி நகரில் மட்டும் ஒரு 20-25 அரசு அலுவலகங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறது.
மருத்துவமனை இருக்குது, எல்என்ஜி காலேஜ் இருக்குது, தாலுகா ஆபீஸ் இருக்குது, ஆர்டிஓ ஆபீஸ் இருக்குது, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்குது, சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ், கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ் இருக்குது. இத்தனை துறைகள் வெவ்வேறு துறை இருக்குது. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஃபிஷரிஸ் சிவிலைசேஷன் இருக்குது. இத்தனை துறைகளும் இருந்து கூட இந்த பொன்னேரி நகராட்சியுடைய மின்சாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் அலட்சிய போக்கோடு தான் இங்கே வேலை செய்கிறார் என்பதை இந்த தருணத்தில் நான் வேதனையோடு தெரிவித்துக் கொண்டு இன்று நாங்கெல்லாம் தலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். துறை சார்ந்த அதிகாரிகள், மக்களுடைய வரி பணத்தை வாங்குற அதிகாரிகள் அங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. இதுதான் மக்களுடைய நிலையை. இந்த நிலையை அரசு கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த பொன்னேரி நகராட்சி உள்ள அனைத்து மின்சார ஊழியர்களும் குண்டோடு மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்றவில்லை, அவர்களுக்கு வேலை தெரியவில்லை. பாவம், சென்னையிலிருந்து வந்து வேலை செய்யற அளவுக்கு இங்கே தள்ளப்பட்டிருக்கிற சூழல் தான் இங்க அதிகாரிக்கிறாங்க. சென்னையில இருந்து வரத்துக்கு 2 மணி நேரம், போறதுக்கு 2 மணி நேரம். ஒரு ரிலே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் நகர், கண்ணதாசன் சொல்லிட்டு பார்க் இல்லைன்னு சொல்லிட்டு தண்டார்பட்ட ஒரு ரிலே சுத்தி வந்து அந்த ரிலே வந்து இந்த பொன்னேரி சப்ஸ்டேஷன் சாரத்துக்கு 4 மணி நேரம் தாமதமாகிறது. இந்த 4 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் இங்க இல்லை என்பதை நாங்கள் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்ற இன்று இந்த ஆபீஸினுடைய வாயிலில் நாங்கள் அமர்ந்திருக்கிற சூழல் எங்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் வேதனையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த வண்ணம் நாங்கள் கடந்த முறை ஒரு 6 மாதம் முன்பு கூட இந்த மின்சாரத்துறை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச அதிகாரிகள் சொன்னார்கள், எங்களை கூப்பிட்டு உத்தரவாதம் கொடுத்த இது நடக்காது, எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு போஸ்ட் ஜேசிபி நான் கொடுக்கணும், நான் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு போல்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நட்டு கொடுக்கணும், கிராஸ் ஆரம் கொடுக்கணும், இன்சுலேட்டர் கொடுக்கணும், ஆங்கிள் கொடுக்கணும், வெல்டிங் அடிக்கணும், கிரேன் எத்தனை வரணும், லாரி எத்தனை வரணும், டிராக்டர் எத்தனை வரணும், அத்தனையும் எத்தனை நான் இருக்கும்போது நீ எதுக்குடா இருக்கிற? அத்தனையும் நான் செய்யறதுக்கு நீ என்ன பண்ணுவ? அரசு என்ன பண்ணும்? அத்தனையும் செய்தா அரசு என்ன பண்ணுது? உட்கார்ந்துட்டு ஃபேன் காத்துல ஏசில உட்கார்ந்து போட்டு அரசு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் இதோடு விட்டு போவதில்லை. இதை நாங்கள் பெரிதாக கொண்டு போக முடிவு செய்திருக்கிறோம் அனைவரும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.